ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाशतदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர்களுக்கு இனிமையான மாலை வணக்கம். இன்றைக்கு ஒரு சின்ன கொஸ்டின்ல இருந்து ஆரம்பிச்சது இந்த சத்சங்கம். ஸ்ருதி என்றால் என்ன, ஸ்மிருதி என்றால் என்ன? ஸ்ருதி சாஸ்திரம் அண்ட் ஸ்மிருதி சாஸ்திரம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல வேதங்களுக்கு வேதங்களை ஸ்ருதி என்று அழைப்பார்கள். வேதங்கள் முதல்ல எழுத்து வடிவில் கிடையாது. ஸ்ருதி அப்படின்னா செவி வழியாக கேட்டு பெறுவது. ஸ்ருதி ஸ்ருணு, நீங்க பாகவதத்தில் இந்த வேர்டு பகவத்கீதையின் பாகவதத்துல இந்த வார்த்தை நீங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸ்ருணு, ஸ்ருண்வதாம், ஸ்ரவணம், ஸ்ருணு, ஸ்ருண்வதாம். பகவான் சொல்ற தத் ஸ்ருணு மையாசக்த மனம் பார்த்தா யோகம் ஜுஞ்சன் மதாஸ்ரய அசம்சம் சமக்ரமா யதா ந தத் ஸ்ருணு, என்னிடமிருந்து கேட்பாயாக. ஸ்ருண்வதா, ஸ்ருண்வதா ஸ்வகத கிருஷ்ணா, யாரு கிருஷ்ணரை பத்தி கேட்கிறாங்களோ. அப்போ வேத மந்திரங்களுக்கு வேதங்களுக்கு ஸ்ருதி என்று பெயர். ஏன் அதுக்கு ஸ்ருதினா அது செவி வழியாக பெறப்பட்டது. அப்போ ஒரு காலத்துல வேத காலத்துல எழுத்து வடிவுக்கு எழுத்துல ரைட்டிங்க்கு அவசியம் இல்லாம இருந்தது. ஏன் எழுத்து வடிவுக்கு அவசியம் இல்லை அப்படின்னா, குரு ஒரு ஒரு மந்திரம் சொல்றாரு அப்படின்னா சீடர் உடனே அதை கிரகிச்சு சொல்வார். அதுக்கு அந்த கிரகிப்பு தன்மை இருக்கு இல்லையா, அந்த கிரகிப்பு தன்மை இருக்கிறது ஸ்ருதி தாரான்னு பேரு. ஸ்ருதி தாரா, ஸ்ருதி அப்படி மீன் ஸ்ருதினா கேட்பது, ஸ்ருதி தாரான கேட்டதை கிரகித்து உடனே சொல்றது. இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு ஸ்லோகம் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப சொன்ன மாதிரி வையா சக்தமன பார்த்தா யோகம் ஜுஞ்சன்மதாஸ்ரய அசம்சயம் சமக்ரமா யதா நாக்ஷசி தத்ஸ்ருணு. இது ஸ்லோகம். இத குரு சொன்ன உடனே ஒரு சீடர் கிரகிச்சு உடனே சொல்றாருன்னா அவர் ஸ்ருதி தாரா. ஸ்ருதி தாரா அப்படின்னா கேட்ட விஷயத்த உடனே சொல்றவர், ஃபர்ஸ்ட் கிளாஸ். அவ்வளவு ஷார்ப் மெமரி, நாலேஜ். அப்ப வேத காலத்துல இருந்தவங்க எல்லாம் முட்டாள்கள் கிடையாது. ஏதோ இன்னைக்கு விஞ்ஞானி சொல்ற மாதிரி, இந்த டார்வின் சொன்ன மாதிரி குரங்குல இருந்து மனுஷன் வந்தா டார்வின் சொன்னதுக்கு பிரபுபாத சொன்னாரு அவங்க அப்பா வேணா குரங்கா இருந்திருப்பாருன்னு. டார்வின் குரங்குல இருந்து மனுஷன் வந்தான்னு சொன்னதுக்கு பிரபுபாத சொன்னாரு அவங்க அப்பா வேணா குரங்கா இருந்திருப்பாருன்னு. அப்ப குரங்குல இருந்து மனிதன் வந்தா இப்பயே குரங்குல இருந்து மனுஷன் வரல, அதுக்கு பதில் கிடையாது. அப்போ இந்த நாகரிகமான மனிதன்கிறது இப்ப இல்ல, படைப்பின் ஆரம்பத்திலிருந்து இருக்கு. 5000 வருஷத்துக்கு முன்னாடி அர்ஜுனன் இருந்திருக்காரு, பகவத்கீதை இருந்திருக்கு, அர்ஜுனன் பாண்டவர் இருந்திருக்காங்க. அதுக்கு முந்தைய யுகத்துல திரேத்த யுகத்துல ராமர், லக்ஷ்மணன், விபீஷணன், ஹனுமான், அதுக்கப்புறம் பரதன், சத்ருகனன், இவங்கெல்லாம் இருந்திருக்கிறாங்க. அதுக்கு முந்தைய யுகத்துல பிரகலாத மகாராஜா, துருவ மகாராஜா, இப்படி பலாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக, ஏன் படைப்பின் ஆரம்பத்திலிருந்தே மனித இனம் உண்டு, எல்லா ஜீவராசியும் உண்டு. ஓரொரு லோகத்திலே வாழக்கூடிய ஜீவராசிகள். கந்தர்வ லோகத்துல வாழ்றவங்க கந்தர்வர்கள். கந்தர்வர்கள் 2ஆம் நிலை, செகண்ட் லெவல் டெமிகாட். கந்தர்வர்கள் ரொம்ப அழகா பாடுவாங்க. அப்புறம் கிண்ணரா, கிம்புருஷா, வித்யாதரா, யக்ஷ, ராட்சசா, இந்த மாதிரி பல்வேறு கிரகத்துல வாழக்கூடிய உயிரினங்கள். அப்புறம் பூலோகத்தில் உள்ளவங்க மனிதர்கள், மனுஷா. இந்த மனுஷாங்கிறது மனுவுடைய டிசெண்டன்ட், மனுவுடைய சந்ததி, மனு வழியா 14 மனுக்கள். ஸ்வயம்பு மனு, வைவஸ்வத மனு, சக்ஷுஷ மனு, இந்திரசாவர்ணி, ருத்ரசாவர்ணி, மேருசாவர்ணி, இந்த மாதிரி ஒரு 14 மனுக்கள். இந்த மனுக்கள் தான் மனிதகுல தந்தை. குரங்கெல்லாம் கிடையாது. மனுக்கள் தான் மனிதர்களோட தந்தை. அப்ப மனுக்கள் இருந்து தோன்றியதுனாலதான் மனுஷன், மனிதன் அப்படின்னு சொல்றோம்.
அப்போ வேத காலத்துல ரொம்ப புத்திசாலியான மனிதர்களா இருந்திருக்காங்க. அதனால வேதங்கள் எழுத்து வடிவிலே இல்ல, செவி வழியாக கேட்டு பெறப்பட்டது. ஆன்மீக குருகுலத்துல போய் குருகுலத்துல ஆன்மீக குருட்டு செவி வழியாக கேட்டு பெற்றது. இப்ப உதாரணத்துக்கு பிரகலாத் மகாராஜ் எப்படி படிச்சுக்கிட்டாரு? பிரகலாத் மகாராஜ் ஏதாவது புக்கை வச்சா படிச்சாரு? தாயினுடைய கருவில் இருக்கும் போதே செவி வழியாக கேட்டு பெற்றுக் கொண்டார். நாரதன் உபதேசம், நாரத முனிவருடைய உபதேசங்களை பிரகலாத் மகாராஜன் தாயின் கருவில் இருக்கும்போது செவி வழியாக கேட்டு பெற்றுக் கொண்டார். அவர் என்ன ஏதாவது ஸ்கூல்ல காலேஜில் போய் படிச்சாரு? நோ, there is no notebook. அப்படி மூட்டை மூட்டையா புத்தகத்தை தூக்கிட்டு போக வேண்டாம், நோட் எடுத்துட்டு போக வேண்டாம், எதுக்குமே அவசியம் இல்லை. அப்படி நாரதர் சொன்ன உடனே அந்த கருவில் இருக்கும் சிசுவானது கிரகித்துக் கொண்டது. கயாதுவின் கருவில் இருக்கும் சிசுவானது நாரதர் பாகவதம் சொல்லும் போது அது கிரகித்துக் கொண்டது. அதனால வேதங்களுக்கு எழுத்து வடிவில் தேவையில்லாமல் ஒரு காலத்துல ஸ்ருதி மந்திரா, வேத மந்திரங்களை ஸ்ருதி மந்திரம் என்று அழைப்பார்கள். ஸ்ருதி மந்திரம்னா வேதம், அது இப்ப எழுத்து வடிவில் இல்லை. அப்போ குரு சொன்ன உடனே சீடர் கிரகிச்சு சொல்லுவார். அதுக்கப்புறம் தான் காலங்கள் மாற மாற மக்களுடைய ஞாபக சக்தி, ஆயுள் காலம், அப்புறம் சிந்தனைகள், வாழ்வியல் முறை இதெல்லாம் ரிடியூஸ் ஆயிட்டே வருது. இப்ப நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க 4 யுகம், சத்திய, திரேதா, துவாபரா, கலி, 4 யுகம். சத்தியுகத்துல மக்களுடைய ஆயுள் காலம் 1,00,000 வருஷம், கலியுகத்துல 100 வருஷம் தான், திரேதா யுகத்துல 10,000 வருஷம், துவாபர யுகத்துல 1000 வருஷம். இப்படி வருஷங்கள் ரிடியூஸ் ஆயிட்டே வருது. காலங்கள் மாற மாற சத்தியுகம் கோல்டன் ஏஜ், சத்தியுகம் பொற்காலம், அந்த திரேதாயுகம் சில்வர் ஏஜ், திரேதாயுகம் வெள்ளிக்காலம், துவாபரிகம் வெங்கல காலம், கலியுகம் இரும்பு காலம் போய் பிளாஸ்டிக் காலம் ஆயிடுச்சு. கலியுகம் இரும்பு காலம் தான், இரும்பு காலம் போய் கலியுகம் பிளாஸ்டிக் காலம் ஆயிடுச்சு. அதனால கலியுக மக்கள் பிராயேனா பாயே கலோ அல்பாயஸ் நுகேஜனா மந்தாஸ் மந்தபதையோ மந்த பாக்கியா உபாத்திரதா. கலியுக மக்கள் அல்ப ஆயுஸ் உள்ளவங்களாகவும் மந்த புத்திக்காரங்களாகவும் ஞாபகமே வைத்துக் கொள்ள முடியாதவர்களாகவும். இப்ப வேணா பாருங்களேன், இந்த உபன்யாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு என்ன படிச்சோன்னு கேட்டு பாருங்க, எல்லாம் யோசிப்போம். என்ன சொன்னாரு, என்னென்னமோ சொன்னாரு, எதுவுமே ஞாபகத்துக்கு இருக்க மாட்டேங்குது. அப்புறங்க 2 நாளைக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் கேக்குது. 2 நாளைக்கு முன்னாடி இதே மதியம் 3:45 என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? என்ன பண்ணிட்டு இருந்தேன், நான் எங்க இருந்தேன், தூங்கிட்டு இருந்தேனா, முடிச்சுக்கிட்டு இருந்தேனா உட்காந்து யோசிக்கும். இப்படி கலியுக மக்கள் பிராயணா பாயே கலு அல்பாயுஸ் கேஜனா மந்தா, மந்த புத்தி, ஞாபக சக்தி கிடையாது, அல்பாயுசு, உபாத்திரதா, சண்டை சச்சரவு. கலியுகம்னாலே சண்டை சச்சரவு தான். 2 பேர் இருந்தாலும் சண்டை போட்டுக்குவாங்க, கணவன் மனைவி 2 பேர் தான் இருப்பாங்க, அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்குவாங்க. இப்படி கலியுக மக்களுடைய நன்மைக்காக வியாசதேவர் வேதங்களை 4ஆக தொகுக்கிறார். ஃபர்ஸ்ட் வேதம் 1 தான் இருந்தது, ஒரே வேதம் தான். அந்த ஒரே வேதம் செவி வழியாக பெறப்பட்டது. அப்புறம் வியாசர் என்ன பண்ணாரு, அந்த ஸ்ருதி மந்திரத்தை 4ஆக பிரிக்கிறார். ரிக், யஜு, சாம, அதர்வா, 4 வேதம். அதுக்கப்புறம் இந்த வேதங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறதுக்காக அதுக்கு சப்ளிமெண்டரி வேதங்களை சப்போர்ட் பண்ற மாதிரி அதுதான் ஸ்மிருதி மந்திரா. ஸ்மிருதி, ஸ்ருதி, ஸ்மிருதி, புராணேதி. ஸ்ருதினா செவி வழியா கேட்டுப்பட்ட வேத மந்திரம். அந்த வேதிக் ஸ்டேட்மெண்ட்டை ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஸ்மிருதி. ஸ்மிருதி உபனிஷத்துக்கள், ஐத்திரேய உபனிஷத், கதோபனிஷத், ஈஷோபனிஷத், முண்டகோபனிஷத். இந்த உபனிஷத்துல என்ன பண்ணும், வேதம் அதில் கூற்றை உறுதிப்படுத்தும். உபனிஷத்துனா 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. 2 பேரும் ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அதை ஆராய்ந்து பேசும்போது அது ஸ்ருதி மந்திரம், வேத மந்திரத்தை நிலைநாட்டக்கூடியதா இருக்கு, உறுதிப்படுத்துறது. ஸ்டேட்மெண்ட், சப்போர்ட், சப்ளிமெண்டரி, சப்போர்ட் பண்றது. வேத மந்திரங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி, அனுசரிக்கிற மாதிரியும் அந்த கூற்று, அந்த ஸ்டேட்மெண்ட் கன்ஃபார்ம் பண்றது, அதான் ஸ்மிருதி. அப்புறம் புராணங்கள், 18 புராணம், விஷ்ணு புராணம், ஸ்கந்த புராணம்,
அப்புறம் வந்து லிங்க புராணம், சிவபுராணம், 18 புராணங்கள். இதெல்லாம் ஒன்னொன்னா வியாசர் பண்ணார். ஸ்மிருதி, ஸ்மிருதினா ஸ்ருதி, ஸ்ருதினா வேதம், ஸ்மிருதினா வேதங்களில் வழிவந்த நூல்கள், வேதங்களை தழுவி வந்த நூல்கள். ஸ்ருதி, ஸ்மிருதி, வேதம், வேதங்களில் வழிவந்த நூல்கள், வேதங்களை தழுவி வந்த நூல்கள். தென் புராணேதி, புராணங்கள். அப்புறம் பாஞ்சராத்திக விதி. பாஞ்சராத்திக விதிங்கிறது என்னென்ன வழிபாடு பண்ணணும், எப்படி வர்ஷிப் பண்ணணும், அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன, ஆன்மீக விஷயங்கள் எப்படி பயிற்சி பண்ணணும், இதெல்லாம் பாஞ்சராத்திக விதி. ஸ்ருதி, ஸ்மிருதி, புராணேதி பாஞ்சராத்திக விதிம்பினா. வேதங்கள், வேதங்களில் தழுவி வந்த நூல்கள், வேதங்கள், ஸ்ருதி, ஸ்ருதி மந்திரா, ஸ்ருதி தர்மசாஸ்திர, ஸ்ருதி சாஸ்திரா, ஸ்ருதி, அது ஸ்மிருதி, வேதங்களின் வழிவந்த நூல்கள், தென் புராணங்கள், அப்புறம் பாஞ்சராத்திக விதி. இதை ஒருத்தர் ஃபாலோ பண்ணலைன்னா ஸ்ருதி, ஸ்மிருதி, புராணேதி பாஞ்சராத்திக விதி ஐகாந்திக ஹொரேர் பக்தி உத்பாதாயேவ கல்பதே. வேதங்கள்லயும், வேதங்களின் வழிவந்த நூல்கள்லயும், புராணங்கள்லயும் பாஞ்சராத்தியம் சொல்லாத வழிபாடு அது சமுதாயத்துக்கு பெரும் தொந்தரவு தான். எந்த வழிபாடு வந்து வேதத்துல சொல்லப்படலையோ, எந்த வழிபாடு வேதங்களில் தழுவி வந்த ஸ்மிருதி சாஸ்திரங்களை சொல்லப்படலையோ, எந்த வழிபாடு புராணங்களை சொல்லப்படலையோ, எந்த வழிபாடு பாஞ்சராத்திக விதி வந்து அனுமதிக்கலையோ, அது எல்லாமே சமுதாயத்துக்கு தொந்தரவு தான். உங்களுக்கு 2 உதாரணம் கொடுக்குறேன். ஒண்ணு வந்து இன்னைக்கு எல்லா ஊர்லயும் சாய்பாபான்னு ஒருத்தர் வழிபடுறாங்க. அதுல 2 சாய்பாபா உண்டு. ஒன்னு சிரிடி சாய்பாபா, புட்டபர்த்தி சாய்பாபா. இந்த சாய்பாபாவை வழிபடணும்னு வேதத்துல எந்த இடத்துலயுமே கிடையாது. வேதங்கள்லயோ, வேதங்களை தழுவி வந்த நூல்கள்லயோ, புராணங்கள்லயோ, உபநிஷத்துகள்லயோ கிடையாது. சாய்பாபா வழிபாடு எந்த வேத மந்திரத்திலையும் கிடையாது, வேதங்களை தழுவி வந்த நூல்கள்லயும் கிடையாது, புராணங்களையும் கிடையாது. இவங்களா உருவாக்கிக்கிட்டாங்க. அவங்களா ஒரு புத்தகத்தை உருவாக்கிறாங்க, அவங்களா மந்திரத்தை உருவாக்கிறாங்க, எல்லாம் அவங்களே. இது கலியுகத்தோட ஒரு துர்பாக்கியம். அப்புறம் இன்னொன்னு, இந்த சைனா பொம்மை, மொட்டத்தலை, தொந்தி வயிறு, கை இப்படி மேல தூக்கிட்டு ஒரு சைனா பொம்மை. அதை பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லார் வீட்டு பூஜை மண்டபத்துல, கடைகள்ல, தெருக்கல்ல, பல இடங்கள்ல வச்சிருக்காங்க. அது ஏன் வச்சிருக்கான்னு வச்சவனுக்கும் தெரியாது, வழிபடுறவனுக்கும் தெரியாது. அதை கொண்டு வந்து வச்சிட்டாங்க. இந்த சைனா பொம்மையை வழிபடணும்னு வேதத்திலையும் கிடையாது, புராணங்களையும் கிடையாது, உபநிஷத்துக்களையும் கிடையாது, எங்கேயுமே கிடையாது. இப்படி ஒரு சில வழிபாடுகள் இருக்கு கலியுகத்துல. சினிமா நடிகரை வழிபடுறது, சினிமா நடிகர் கோயில் கட்டி வழிபடுறது, அரசியல் தலைவருக்கு சிலை வச்சு அவரை வழிபடுறது. ஆனா நாத்திகம் பேசுவாங்க. என்ன நாத்திகம் பேசுவாங்க? கடவுளுக்கு உருவம் கிடையாது, நீங்க ஒரு சிலையை வழிபடுறீங்க, ஏன் சிலைக்கு பால் ஊத்துறீங்க, ஏன் சிலைக்கு மாலை போடுறீங்க. இவன் என்ன பண்ணுவான்? கருப்பு கலர்ல ஒரு தலைவருடைய சிலையை வச்சிருப்பான். பீச்சுக்கு இப்ப வந்து சென்னை கடற்கரை பூரா சுடுகாடு ஆக்கிட்டாங்க. சென்னை கடற்கரையை பூரா, மெரினா கடற்கரையை சுடுகாடு ஆக்கிட்டு அங்க தலைவருடைய சமாதி ஆக்கிட்டான். அங்க தலைவருக்கு கருப்பா ஒரு சிலையை வைப்பான். அது காக்கா வந்து எச்சம் போட்டு அசிங்கமா இருக்கும். அது வருஷத்துக்கு ஒருக்கா போய் அவன் தலைவர் செத்த அன்னைக்கு இல்ல பிறந்த அன்னைக்கு போய் மாலையை போட்டு போட்டோ எடுத்துக்கும். இது மூட நம்பிக்கை கிடையாது. இது வந்து ரொம்ப உயர்ந்த வழிபாடு. ஆனா நம்ம போய் கிருஷ்ணருக்கு மாலை போட்டா என்னது, சாமிக்கு மாலை போற என்ன, இது எங்க சொல்லி இருக்குது? இதுதான் முட்டாள்தனமான பகுத்தறிவு. தமிழ்நாட்டில் இது நிறைய இருக்கு. முட்டாள்தனமான பகுத்தறிவாளர்கள், முட்டாள்கள், மடையர்கள் நிறைய இருக்காங்க தமிழ்நாட்டில். சார் அது வேற டாபிக், அது வேற டாபிக். சோ என்னாச்சுன்னா, இந்த மாதிரி வழிபாடுகள் சாஸ்திரத்துல சொல்லாத வழிபாடு. சாஸ்திரங்கள்ல வேதங்கள், ஸ்ருதி, ஸ்மிருதி, வேதங்களில் வழிவந்த நூல்கள், புராணங்கள், உபனிஷத்துக்கள், அப்புறம் வந்து பாஞ்சராத்திகம், இது சொல்லாத வழிபாடு சமுதாயத்துக்கு பெரும் தொந்தரவு தான். பெரும் தொந்தரவு. நீங்க ராஜஸ்தான்ல போன ஒரு புல்லட்டுக்கெல்லாம் ஒரு கோயில் கட்டி வச்சிருக்காங்க, புல்லட் கோயில். அப்புறம் ஆயுத பூஜைன்னு வந்ததுன்னா கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸ், மிக்சி, கிரைண்டர் இதுக்கெல்லாம் போட்டு வைப்பாங்க. இது வரைக்கும் ஏன் பண்றான்னு யாருக்குமே தெரியாது. கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸ் போட்டு வைக்கிறாங்க, காருக்கு, பைக்கு, செவருக்கெல்லாம் போட்டு வச்சு வழிபடுறாங்க. ஆனா பகவத்கீதை படினா படிக்க மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி வழிபாடுகள் தான் சாஸ்திரத்திலே சொல்லாது. அப்ப இங்க என்ன சொல்லியிருக்கு? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பரிபூர்ணமானவர் என்பது எல்லா ஸ்ருதி மந்திரங்களிலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது ஒரு ஸ்டேட்மெண்ட், இது அத்தன்டிக் ஸ்டேட்மெண்ட். இப்ப இங்க படிச்சது வந்து அதிகாரப்பூர்வமான தகவல். இதை யார் கொடுக்கிறா? பிரபுபாதங்கிற ஆச்சாரியர் கொடுக்கிறார். சரி, இப்போ
ஒரு கிளாரிட்டியான ஒரு விஷயம், கிளியரான ஒரு விளக்கம், தெளிவான ஒரு விளக்கம் என்னன்னா, நாம ஏன் கிருஷ்ண பகவானை வழிபட வேண்டும், நான் ஏன் பகவான் கிருஷ்ணரை வழிபட வேண்டும். இப்ப யாராவது கேக்குறாங்க, நீங்க இஸ்கான் போயிட்டு இருக்கீங்களா? ஆமா. நீங்க ஹரே ராம ஹரே கிருஷ்ணா இருக்கீங்களா? ஆமா. நீங்க ஏன் கிருஷ்ணரை வழிபடுறீங்க? அப்போ அதுக்கு ஸ்டேட்மெண்ட் வேணும். சரி, எப்படி சொல்லுவீங்க? இங்க பதில் தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. நீங்க ரொம்ப வருஷமா கிருஷ்ண பக்தியில இருக்கீங்க, பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளா ஏற்றுக்கிறீங்க? வை? ஏன் கிருஷ்ணா முழுமுதற் கடவுள், ஏன் நாம் அவரை சரணடைய வேண்டும், ஏன் அவருக்கு பக்தி தொண்டு செய்ய வேண்டும்? இத எனக்கு 2-3 விதமா ப்ரூவ் பண்ணணும். சரி, யாரெல்லாம் கை தூக்கி இருக்காங்க? சாந்தி மாதாஜி சொல்லுங்க. சரியா? எப்படி இதை சொல்றீங்க கிருஷ்ணர் தான் எல்லாத்துக்கும் அல்டிமேட் சோர்ஸ்னு? அப்போ நீங்க கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளா நீங்க சொல்றதுக்கு பகவத்கீதை கோட் பண்றீங்க. அப்ப பகவத்கீதை என்னது? கீதோபனிஷத் அல்லது ஸ்மிருதி மந்திரம், வேதங்களை தழுவி வந்த நூல். அதனால நீங்க பகவத்கீதை கோட் பண்ணா அது வேதங்களை தழுவி வந்த நூல். அப்ப அதுல உறுதிப்படுத்திருக்கா? எல்லாத்துக்கும் மேல பகவானே சொல்றாரா? பகவான் கிருஷ்ணரே பகவத்கீதையில சொல்றாரு, அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வ பிரவர்த்ததே. நான் தான் இந்த ஜட உலகமானாலும் சரி, அந்த ஆன்மீக உலகமானாலும் சரி, ரெண்டுக்கும் நான் தான் காரணம். இந்த ஜட உலகத்துக்கு நான் தான் காரணம், அந்த ஆன்மீக உலகத்துக்கு நான் தான் காரணம். அகம் சர்வஸ்ய பிரபவோ, எல்லாம் என்னிடமிருந்தே தோன்றுகிறது, எல்லாம் என்னிலே முடிவடைகிறது. மத்த சர்வம் பிரவர்த்ததே, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ, இதிமத்வா பஜதேமாம், எனக்கு பக்தி தொண்டு செய்வாங்க, ரொம்ப புத்திசாலி. மத்த பரதரம் நான் அந்நிய கிஞ்சித செய்த, என்னை விட உயர்ந்த உண்மை கிடையாது அர்ஜுனா. மத்த பரதர நான் அந்நியத், என்னை விட உயர்ந்த உண்மை இல்லை அர்ஜுனாங்கிற. பீஜமாம் சர்வபூதானாம், இந்த உயிர்வாழின் விதை நான் சொல்றேன். பிதாக மஸ்ய ஜெகதோ மாதா தாதா, இந்த அகிலத்துடைய தாய் தந்தை முன்னோன் காப்பவன் எல்லாம் நான் தான். ரைட்? அப்போ நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் நீங்க சொன்னது ஸ்மிருதி மந்திரம். பகவத்கீதை கீதோபனிஷத். சோ கீதோபனிஷத்துல பகவத்கீதையில இந்த ஸ்ருதி மந்திரம் சொல்லுது கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள். அதனால நீங்க ஏத்துக்கிறீங்க. சரி, வேற யாரா கை தூக்கி இருக்காங்களா? எல்லாம் தூங்கிட்டாங்க போல இருக்கு, வீடியோவே ஆன் பண்ணல. யாரா முடிச்சிருக்கீங்களா? ஹரே கிருஷ்ணா. சரி, வேற ஏதாவது சொல்றீங்களா? நீங்க எல்லாம் கிருஷ்ணரை உண்மையிலே நீங்க எல்லாம் கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளா ஏத்துக்கிட்டீங்களா? அந்த மாதாஜி சொன்னாங்க பகவத்கீதையில நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு. மற்றவங்களை எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? கையை உயர்த்துங்க. ஆச்சாரியர் சொல்றாங்க, ராமானுஜாச்சாரியா, மாத்வாச்சாரியா, நிம்பார்க்க சுவாமி, விஷ்ணு சுவாமி. இந்த ஸ்டேட்மெண்ட்டை அர்ஜுனன் உறுதிப்படுத்துறாரு. அர்ஜுனன் எங்க உறுதிப்படுத்துறாரு? திரும்பி எங்க வரோம்? நாம பகவத்கீதைக்கு வரோம். பகவத்கீதை 12ஆம் அத்தியாயத்துல அர்ஜுனன் சொல்றாரு, பரம் பிரம்ம பரம் தாம பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதி தேவம் அஜம் விபோ. கிருஷ்ணா, நீங்க தான் அந்த பரபிரம்மம், நீங்க தான் எல்லாத்துக்கும் ஆதாரம், நீங்க தான் பரந்தாமன், உங்க உன்னதமான வசிப்பிடத்தை வைத்திருப்பவர், நீங்க தான் உண்மையான அடைக்கலம். பரம் பிரம்ம பரம் தாம, ஓ பரந்தாமனே, உன்னதமான இடத்தில் வசிப்பவரே, உன்னதமானவரே, ஓ பரபிரம்மே, ஓ பவித்திரம் தூய்மையானவரே, தூய்மையானவரே, பரம் பிரம்ம பரம் தாம பவித்திரம் பரமம்பவா. புருஷா, ஓ புருஷோத்தமரே, சாஸ்வதம் நிலையானவரே, திவ்யம் திவ்யமானவரே. புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதி தேவம், தேவனுக்கு முன்னாடியே தேவாதி தேவன். கிருஷ்ணா தேவாதி தேவன். பரம் பிரம்ம பரம் தாம பவித்திரம் பரமம்பவா புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதி தேவம் அஜம் விபு, பிறப்பற்றவர் எல்லையற்றவர். உடனே சொல்லிடுவாங்க, அர்ஜுனன் கிருஷ்ண பக்தரே, அதனால கிருஷ்ணர பகவான் சொல்றாரு. இப்ப நம்மள என்ன சொல்லுவாங்க? நம்ம பிரச்சாரத்துக்கு போனா இதைத்தான் சொல்லுவாங்க, நீங்க ஹரே ராம ஹரே கிருஷ்ணா இருக்கிறீங்க, அதெல்லாம் நீங்க கிருஷ்ணர் தான் கடவுள்னு சொல்லுவீங்க அப்படின்னு ஒரு முத்திரையை குத்திடுவாங்க இல்லையா? ஸ்டாம்ப் போட்டுருவாங்க. பார்த்தா நம்ம வேற பெருசா திலக் போட்டிருப்போமா? பாருங்க, இவங்க இந்த பெங்களூர் இஸ்கானுக்கு போயிட்டு இருக்கிறாங்க, இஸ்கான்ல இருக்கிறாங்க. இவங்க சொல்லிடுவாங்க ஹரே ராம ஹரே கிருஷ்ணா இருக்கிறாங்க, அவங்க கிருஷ்ணர் தான் பகவான். அப்போ இது கரெக்ட் தான், இது சரியான ஸ்டேட்மெண்ட் தான். ஆனா ஏன் சொல்றோம்? அது அர்ஜுனன் கன்ஃபார்ம் பண்றாரு. ஏன்னா அர்ஜுனன் மேலே முத்திரை குத்திடுவாங்க. அர்ஜுனன் கிருஷ்ணருடைய பக்தருங்க, அதனால அவர் கிருஷ்ணர் பகவான் சொல்றாருங்க.
ஆனா அர்ஜுனன் என்ன சொல்றாரு, இத நான் சொல்லல. ஓ கிருஷ்ணா, நீங்க தான் அந்த பரம்பிரம்மம், பரம்தாமன், பவித்ரம். இது நான் சொல்லல, இவங்க சொல்லலாம் கேட்டிருக்கிற. யாரு? அசிலர், தேவலர், வியாசர், நாரதர். இவங்கெல்லாம் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். இப்ப கண் கூட பாக்குறேன். அசிலோ தேவலோ வியாசோ நாரதோ சைவ பிரவிஷ்மே. கிருஷ்ணா, நீங்க தான் முழுமுதற் கடவுள். இதை நான் சொல்லல, இந்த ஆச்சாரியன்மார்கள்லாம் சொல்லியிருக்காங்க, அதை கேட்டிருக்கேன். இதுல கண் கூட இப்ப பாக்குறேன், என் கண்ணு முன்னாடி நான் பாக்குறேன். இது செகண்ட் அத்தன்டிக் ஸ்டேட்மெண்ட். இது இரண்டாவது அதிகாரப்பூர்வமான தகவல். முதல் அதிகாரப்பூர்வமான தகவல் பகவத்கீதை கூறுகின்றது. பகவத்கீதையில பகவானே சொல்றார், இது வரைக்கும் எந்த ஒரு தேவி தேவராவது, சிவபெருமானோ, பிரம்மதேவரோ, கணபதியோ, பார்வதியோ, முருகரோ யாராவது நான் தான் முழுமுதற் கடவுள், என்னை விட உயர்ந்த உண்மை இல்ல, நீங்க எல்லாம் என்னைத்தான் வழிபடணும், நீங்க என் பக்தன் ஆகணும்னு சொல்லியிருக்காங்களா? யாருமே சொன்னதில்லை. பகவான் மட்டும்தான் சொல்ற. மன்மனாபவ மத்பக்தோ மத்யாஜீமா நமஸ்குரு மாமேவை சத்தியம் தே பிரதிஜானே பிரியோசிமே. என்ன பக்தனா இருங்க, என்ன வழிபடுங்க, என் பக்தனா இருங்க, என்ன வழிபடுங்க, சத்தியமா சொல்றேன், எனக்கு நமஸ்காரம் பண்ணி என்கிட்ட வந்துடுவீங்க. பகவான் மட்டும் தான் சொல்றேன், வேற யாருமே சொல்லல. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஏன் நாம கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளா ஏத்துக்கிறோம், அது பகவத்கீதை சொல்லுது, பகவானே சொல்றாரு. இரண்டாவது ஆச்சாரியன்மார்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்மிருதி மந்திரம் சொல்லுது, ஆச்சாரியன்மார் சொல்லியிருக்காங்க, பகவானே சொல்லியிருக்காரு. வேற என்ன காரணம்? வேற ஏதாவது காரணம் தான் கை தூக்கும். ஏன் நீங்க கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளா ஏத்துட்டு இருக்கீங்க? வேற வழி இல்லாம ஏத்துக்கிட்டீங்களா? குரு சொல்றாரு, குரு ஆன்மீக குரு சொல்றாரு, கிருஷ்ணதா முழுமுதற் கடவுள். சரி, அடுத்தது வேற. பிரம்மா ஆச்சாரியா. ஓகே, ஆச்சாரியர் சொல்றாங்க. ஸ்ருதி மந்திரம். ஸ்ருதி மந்திரம் என்ன சொல்லுது? நாராயணோ பரோ அவ்யக்தா. இந்த படைப்புக்கு முன்னாடி நாராயணன் மட்டும்தான் இருந்தாரு. சப் பகவான் ஸ்வயம் கிருஷ்ணா. பகவான் கிருஷ்ணர் மட்டும்தான் இருந்தாரு. பிரபஞ்சம் அவற்றில்தான் தோன்றியது. இது வேதிக் ஸ்டேட்மெண்ட். அப்ப ஸ்ருதி மந்திரம் என்ன சொல்லுது? அதான் ப்ரோபாசன. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பரிபூர்ணமானவர் அப்படின்னு எல்லா ஸ்ருதி மந்திரங்களும் ஒப்புக்கொள்கின்ற, எல்லா வேதங்களும், 4 வேதங்களும், எல்லா வேதங்களும் ஒப்புக்கொள்றது கிருஷ்ணரே பரிபூர்ணமானவர், அவர்தான் பரம சத்தியம், பரம உண்மை. அதான் பாகவதம் ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். பாகவதம் ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் ஜென்மாதி அஸ்யதக, படைப்பின் ஆரம்பத்துக்கு முன்னாடி இருந்திருக்காரு அவரு. அப்போ வேதிக் ஸ்டேட்மெண்ட். அப்ப பாகவதம் என்னது? பாகவதம் வேதங்களுக்கு வியாசர் எழுதிய டைரக்ட் கமெண்ட்ரி, வேதாந்த சூத்திரம். பாகவதம் வேதங்களுக்கு வியாசர் அருளிய நேரடியான விளக்க உரை. அதனால இங்க வேத மந்திரம் உறுதி செய்யுது கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள். அப்ப எல்லா வேத மந்திரங்களும் உறுதி செய்கின்றது, வேதங்களை தழுவி வந்த நூல்களும் உறுதி செய்கின்றன. சரி, அடுத்தது இன்னொன்னு. சரி, வேற யாருக்கா தெரியுமா? வேற ஏதாவது சொல்றீங்களா? இப்ப மாதாஜி சொன்னாங்க பிரம்மா. எஸ், பிரம்மா பிரம்ம சமீதியில சொல்றார். என்ன சொல்றாரு? புரோபா இங்க அழகா சொன்னார். என்ன சொல்றாரு புரோபா? மாதாஜி படிச்சாங்க. புரோபா என்ன சொல்லியிருக்காரு? ஹரே கிருஷ்ணா. இங்க புரோபா என்ன சொல்லியிருக்காரு? பிரபஞ்சத்தின் படைப்புக்கு முன் அனைவருக்கும் எஜமானனாக பகவான் மட்டுமே இருந்தார் என்று கூறப்பட்டிருக்கிறது. அந்த பகவானே பிரம்மதேவருக்கு வேத அறிவை உபதேசித்தார். எல்லா வழியிலும் அந்த பகவானுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். பௌதிக பிணைப்பிலிருந்து விடுபட விரும்புபவர் யாராக இருந்தாலும் அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனும் சரணடைய வேண்டும். இது பகவத்கீதை உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுக்கு முன்னாடி இங்க படிச்சுங்க, ஒரு நிமிஷம். இங்க இருக்கு, சாரி. இங்க என்ன சொல்லி புரோபா என்ன சொல்றாரு? கிரகங்களுக்கு எல்லா பிறப்பிடமாக இருப்பது சூரியனே என்று பௌதிக விஞ்ஞானம் நம்புகிறது. மெட்டீரியல் சயின்ஸ் என்ன சொல்லுது? பௌதிக விஞ்ஞானம் எல்லா கிரகத்துக்கும் பிறப்பிடமாக சூரியன் இருக்குன்னு சொல்றது. ஆனா சூரியனின் பிறப்பிடத்தை விளக்குவது அவர்களுக்கு சாத்தியமா இல்ல. சூரியன் ஓகே, எல்லாத்துக்கும் சூரியன் ஆதாரம்னா சூரியனுக்கு ஆதாரம் யாரு? அது சொல்ல முடியல. ஆனா இருக்கு. எங்க இருக்கு? பிரம்மசமிதியில இருக்கு. பிரம்மசமிதியில பிரம்மா என்ன சொல்றாரு? யக்ஷுரேசு சவிதா சகல கிரஹானா ராஜா சமஸ்த சுரமூர்த்திர் அசேச தேஜா யஜ்ஞா கயா பிரமதி சம்பிருத கால சக்ரோ கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜாமி. யக்ஷுரேசு சவிதா,
சூரியனுக்கு இன்னொரு பேரு, சூரிய தேவனுக்கு பேரு சவிதா. சூரியன்கிறது பதவி, அந்த பதவியில் இருக்கிற ஒரு நபர் பேர் தான் சவிதா அல்லது விவஸ்வான். இமம் விவஸ்வதே யோகம், சூரிய தேவனுக்கு பேர் விவஸ்வான், இன்னொரு பேர் சவிதா. யக்ஷக் சுரேஷ் சவிதா சகல கிரகானா ராஜா, எல்லா கிரகத்துக்கும் ராஜா வந்து சூரியன். இங்க வந்து அஸ்ட்ராலஜில கூட பாருங்க, சூரியன் சென்டர்ல இருக்கு, மற்ற கிரகங்கள்லாம் சுத்தியில இருக்கு. சூரியன் யாரு வீட்டுக்கு போறாரு, சூரியன் எந்த கிரகத்துல இருக்கிறாரு, இந்த மாசம் சூரியன் வந்து மகர ராசிக்கு போறாரு, அப்புறம் கும்ப ராசிக்கு வருவாரு, அதுக்கப்புறம் மீன ராசிக்குள்ள போறாரு. இது வந்து சங்கராந்தின்னு பேர். சங்கரமனா இணையிறது, ரெண்டு கிரகங்கள் இணைவது சங்கரமனா, சங்கராந்தி. சோ நம்ம வந்து மகர சங்கராந்தின்னு ஒரு பண்டிகை கொண்டாடுறோம். மகர சங்கராந்தி என்னது, மாசம் சூரியன் அது பாதையில நடந்துகிட்டு தான் இருக்கு. மாதம் சூரியன் அது பாதையில சுருண்டுகிட்டே இருக்கு. அப்போ சூரியன் வடக்கு திசை நோக்கி 6 மாதம் போனா உத்தராயண காலம், சூரியன் தெற்கு திசை நோக்கி 6 மாசம் போறது தட்சிணாயன காலம். இந்த டிராவலிங்ல சூரியன் ஒரு கிரகத்துக்குள்ள பிரவேசிப்பார். அப்போ சூரியன் மகர ராசிக்குள்ள போறது மகர சங்கராந்தி. அதுதான் பொங்கல் பண்டிகை தமிழ்நாட்டில் கொண்டாடும். தமிழ்நாட்டில் பொங்கல் பண்டிகை எப்ப கொண்டாடுறது, மகர சங்கராந்தி. அது வட இந்தியாவில் மகர சங்கராந்தி. சூரியன் மகர ராசிக்குள்ள நுழையிறது. அப்போ இந்த சூரியன்கிறவரு, இந்த சூரிய கிரகம் எல்லா கிரகத்துக்கும் ராஜா. யக்ஷக் சுரேஷ் சவிதா சகல கிரகானா ராஜா, எல்லா கிரகத்துக்கும் ராஜா வந்து சூரியன் சவிதா. யக்ஷக் சுரேஷ் சவிதா சகல கிரகானா ராஜா சமஸ்த சுரமூர்த்தி அசேத தேஜா. தேஜா அப்படின்னா ரொம்ப பிரைட்டான கிரகம். சூரியன் வந்து ரொம்ப பிரைட்டா இருக்கு. இந்த பூமி வந்து இருள் இருந்தது, நம்ம இப்ப சூரியன்ல இருட்டுல தான் உட்கார்ந்து இருப்போம். இப்ப சூரியன் மட்டும் இல்ல, இருட்டுல தான் உட்கார்ந்து இருக்கணும், இல்ல லைட் போட்டுக்கணும், அவ்வளவுதான். அப்போ சவிதா, இந்த சூரியன் வந்து ரொம்ப தேஜஸானது, எல்லா கிரகத்துக்கும் ராஜா. யக்ஷக் சுரேஷ் சவிதா சகல கிரகானா ராஜா சமஸ்த சுரமு அசேத தேஜா. யஜ்ஞாகயா யாருடைய மேற்பார்வையில் இயங்குறாரு, யார் அவரை இயக்குறாரு, யஜ்ஞாகயா சமிருத கால சக்கரோ. இந்த சூரிய கிரகம் யாருடைய மேற்பார்வை இயங்குறது, கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. அந்த கோவிந்தனை நான் வணங்குகிறேன். அந்த கோவிந்தனுக்கு பயந்துதான் சூரியன் உதிக்குது மறையுது, சந்திரன் தோன்றுது மறையுது, கிரகங்கள் அசையுது, காற்று வீசுது, நெருப்பு எல்லாம் அண்ட சராசரம். அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. அண்ட சராசரமும் அந்த பரமபுருஷோத்தமனுக்கு பயந்து இயங்குகிறது. இத வந்து மாடர்ன் சயின்ஸ் இருக்கு இல்லையா, அதனால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இது பௌதிக அறிவுக்கு அப்பாற்பட்டது. இங்க பேசக்கூடிய இங்க வேதங்களில் வழிவந்த நூல்கள், இதிகாசங்கள், புராணங்கள், இதுல சொல்லக்கூடிய சயின்ஸ் இருக்கு இல்லையா, இதுல இருக்கிற விஞ்ஞானம் இந்த பௌதிக புத்தி, பௌதிக அறிவு, மெட்டீரியல் நாலேஜ், மெட்டீரியல் இன்டெலிஜென்ஸ், இதுக்கெல்லாம் பியாண்ட் தட், இதுக்கு அப்பாற்பட்டது. இந்த ஜன புலன்களால உணரக்கூடிய விஷயம் அல்ல. அதனால பிரம்மாவுக்கே பகவான் நாலேஜ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உணர முடியும். தேனே பிரம்ம ஹிருதயாதி கவையே முக்கியந்தி அத்சூரேக, இந்த ஸ்லோகம் சொல்லுது. பிரம்மாவின் இதயத்தில் இருந்து கொண்டு பகவான் அவருக்கு வேத ஞானத்தை போட்டுனதுக்கு அப்புறம் தான் பிரம்மாவால உணர முடிஞ்சது. அதனால வேத இலக்கியங்களின் படி சூரியனோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடியவரான பிரம்மதேவர் முடிவான சிருஷ்டிகர்த்தா அல்ல. பிரம்மாவுக்கு அப்ப பிரம்மாவும் கிரியேட்டர் இல்ல, இட்ஸ் நாட் அ மெயின் கிரியேட்டர். சோ பிரம்மா வந்து செகண்டரி கிரியேட்டர் தான். கிருஷ்ணர் தான் பரமபுருஷோத்தமனால முதற்கணும். கிருஷ்ணர் இருந்தா பிரம்மா வரார், பிரம்மாட்டு தான் ருத்ரன் வரார். நான்முகனை நாராயணன் தான் படைத்தான், நான்முகனும் தான்முகனாய் சங்கரனை தான் படைத்தான். பகவான் இருந்தா பிரம்மா வராரு, பிரம்மாட்டு தான் ருத்ரன் வராரு, பிரம்மாட்டு தான் மற்ற தேவர்கள் வர்றாங்க. சோ பகவத்கீதையினுடைய 10ஆம் அத்தியாயம் 8ஆம் ஸ்லோகத்துல பிரபுபாதர் நிறைய வேத மந்திரங்கள், ஸ்ருதி மந்திரங்கள், ஸ்மிருதி மந்திரங்கள், உபனிஷத்துக்கள், இதெல்லாம் கிருஷ்ணரே முழுமுது கடவுளா சொல்லிருக்குன்னு கோட் கொடுத்திருக்காரு. நீங்க ஒரு நிமிஷம் 10.8 ஒரு சோ எல்லாமே தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம எதையும் ஆராய்ச்சி பண்ண தேவையும் இல்ல, குழப்பமடைய தேவையும் இல்ல, கற்பனை பண்ணிக்க தேவையும் இல்ல. 10.8ல 10ஆம் அத்தியாயம் 8ஆம் ஸ்லோகத்துல பிரபுபாதர் பொருளுரையில பாருங்க எவ்வளவு கோட் கொடுத்திருக்காரு. சோ
கோபால தாபனிய உபனிஷத். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாஸ்மஹ தாபயதி ஸ்ம கிருஷ்ணஹ. வேத ஞானத்தை பிரம்மாவுக்கு முதலில் உபதேசித்ததும் ஆதியில் அந்த வேத ஞானத்தை பரப்பியதும் கிருஷ்ணரே ஆவார் என்று கூறப்பட்டுள்ளது. இது ஒரு அத்தன்டிக் ஸ்டேட்மெண்ட். இது ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல். இது ஸ்மிருதிபுரி இலக்கியம், அதாவது வேதங்களில் வழிவந்த நூல்கள். கோபால தாபனி உபனிஷதம் சொல்லுது. அடுத்தது மீண்டும் நாராயண உபனிஷத்துல இருந்து பிரபா சொல்றாரு. அடுத்து பிரபா என்ன சொல்றாரு? அத புருஷோகவை நாராயணோ அகாமயத பிரஜா ஸ்ருஜேதி. பின்னர் பரமபுருஷர் பகவான் நாராயணர் உயிரினங்களை படைக்க விரும்பினார் என்று கூறப்பட்டுள்ளது. உபனிஷத் தொடர்ந்து கூறுகிறது, நாராயணாத் பிரம்ம ஜாயதே நாராயணாத் பிரஜாபதிஹி பிரஜாயதே நாராயணாத் இந்திரோ ஜாயதே நாராயணாத் அஷ்டோ வசவோ ஜாயந்தே நாராயணாத் ஏகாதச ருத்ரஹ ஜாயந்தி நாராயணாத் துவாதசாதித்யஹ. நாராயணனிடமிருந்தே பிரம்மா பிறந்தார், நாராயணனிடமிருந்தே பிரஜாபதிகள் பிறந்தனர், இந்திரன் பிறந்தார், நாராயணனிடமிருந்தே 8 வசுக்கள் பிறந்தனர், நாராயணனிடமிருந்தே 11 ருத்ரர்கள் பிறந்தனர், நாராயணனிடமிருந்தே 12 ஆதித்தர்கள் பிறந்தனர். நாராயணர் கிருஷ்ணரின் விரிவங்கமாவார். இது அடுத்த அத்தஞ்சு ஸ்டேட்மெண்ட். இது அடுத்த அதிகாரப்பூர்வமான தகவல். அப்போ பகவத்கீதை உறுதிப்படுத்திருக்கு. கோபால தாபனி உபனிஷத், அப்புறம் நாராயண உபனிஷத். அடுத்தது மேலும் பிரபா சொல்றார். நாராயண உபனிஷத் மேலும் என்ன சொல்லுது? பிரம்மன் யோ தேவகி புத்திரஹ, தேவகியின் மைந்தனான கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் ஏகோ வை நாராயணன் ஆசின் ந பிரம்மா ந ஈசானோ நாபோ ந அக்னி சமோ நேமே த்வஹ ஆப்ரதிஹீன நக்ஷத்ராணி ந சூரியஹ. படைப்பின் ஆரம்பத்தில் பரமபுருஷரான நாராயணர் மட்டுமே இருந்தார். பிரம்மாவோ சிவனோ நீரோ அக்னியோ ஆகாயத்தில் சந்திரனோ நட்சத்திரங்களோ சூரியனோ இருக்கவில்லை. மகா உபநிஷத்து 1.1.2. அதுக்கப்புறம் பரமபுருஷரின் நெற்றியிலிருந்து சிவபெருமான் பிறந்தார் என்றும் மகா உபநிஷத்து கூறப்பட்டுள்ளது. எனவே பிரம்மாவையும் சிவனையும் படைத்த பரமபுருஷரே வழிபாட்டுக்குரியவர் என்று வேதங்கள் கூறுகின்றன. மகாபாரதத்தின் மோட்ச தர்ம பகுதியில் கிருஷ்ணர் கூறுகிறார், பிரஜாபதிம் ச ருத்ரம் சாப்ய அகம் ஏவ ஸ்ருஜாமி வை தோஹி மாம் ந விஜானீதோ மம மாயா விமோஹிதோ. பிரஜாபதிகள் சிவன் உட்பட அனைவரும் என்னால் படைக்கப்பட்டவர்களே. எனது மாயா சக்தியில் கவரப்பட்டிருப்பதால் அவர்களை படைத்தவர் நானே என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கின்றார்கள். வராக புராணத்தில் மேலும் கொடுக்கப்பட்டுள்ளது, நாராயண பரோ தேவர் தஸ்மாஜாததுர்முகः தஸ்மாத் ருத்ரோ பவத் தேவः சதசர்வஜ்ஞாம் கதः. நாராயணரே முழுமுதற் கடவுள், அவரிடமிருந்தே பிரம்மா பிறந்தார், பிரம்மாவிலிருந்து சிவன் பிறந்தார். சோ இப்போ பிரபுபாதர் மிக அழகாக பகவான் கிருஷ்ணர் ஏன் முழுமுதற் கடவுள், ஏன் நம்ம கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளா ஏத்துக்கணும், அது வேத மந்திரங்கள் சொல்லியிருக்கு, ஸ்மிருதி, அப்புறம் வேதங்களை தலிவந்த நூல்கள் ஸ்மிருதியில சொல்லியிருக்கேன், வேத மந்திர ஸ்மிருதியில சொல்லியிருக்கு, அதுக்கப்புறம் அதை தலிவந்த ஸ்மிருதியில சொல்லியிருக்கு, ஆச்சாரியன்மார்கள் சொல்லியிருக்காங்க, பகவானே சொல்லியிருக்காரு. இந்த காரணத்தினால நாம் கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளா ஏற்றுக்கணும். இதுல எந்த குழப்பமும் கிடையாது. இங்க பிரபுபாத் பொருளுரை என்ன சொல்லி முடிக்கிறாரு? கிருஷ்ணரை முறையாக அறியாத அனைவரும் முட்டாள்கள் தான். கிருஷ்ணரை முறையாக அறியாத அனைவருமே முட்டாள்கள் தான். முட்டாள்கள் மட்டுமே கிருஷ்ணரை ஒரு சாதாரண நபராக கருதுவார்கள். கிருஷ்ண பக்தன் அத்தகைய முட்டாள்களால் குழம்பக்கூடாது. கிருஷ்ண பக்தர்கள் அத்தகைய முட்டாள்களால் குழம்பக்கூடாது. பகவத்கீதை மீதான அங்கீகாரமற்ற விளக்க உரைகளையும் கருத்துக்களையும் அறவே தவிர்த்து உறுதியுடனும் திடமாகவும் கிருஷ்ண உணர்வில் முன்னேற வேண்டும். அதனால நம்மகிட்ட யாராவது கேட்கலாம், நீங்க ஏன் கிருஷ்ண பக்தி பண்றீங்க, நீங்க ஏன் கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளா ஏத்துக்கிட்டு இருக்கீங்க, ஏன் கிருஷ்ணர் மட்டும்தான் முழுமுதற் கடவுள்னு சொல்றீங்க? இதெல்லாம் அத்தன்டிக் ஸ்டேட், அதிகாரப்பூர்வமான தகவல். பகவத்கீதை, பாகவதம், வேதங்கள், அனைத்து வேத சாஸ்திரங்கள், உபனிஷத்துக்கள், புராணங்கள் எல்லாம் ஏக மனதோடு ஒப்புக்கொள்றது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் பரம புருஷோத்தமாக முடியும். அதுக்கப்புறம் அவருடைய அவதாரங்கள், அந்த அவதாரங்கள் ஏன் இது இந்த அவதாரங்கள் கிருஷ்ணர் வேறானதல்ல. ராமர், நரசிங்கர், வராகர்,
இவங்களும் விஷ்ணு தத்துவங்கள். இவங்க ஏன் பகவான் வேறானவங்க இல்ல? இந்த அவதாரங்கள் வந்து யாருமே செய்ய முடியாத அமானுஷ்யமான செயல் பண்ணுவாங்க. யாருமே செய்ய முடியாத அமானுஷ்யமான செயல் பண்ணுவாங்க. பகவானுடைய கரங்களையும் பாதங்களையும் சின்னங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து வேற என்ன நிறைய காரணம் சொல்லலாம். ஸோ கிருஷ்ணா அதாவது அவதாரம்னா ஆன்மீக உலகத்தின் இறங்கியவர். ராமர், நரசிங்கர், வராகர், இந்த மாதிரி பல்வேறு அவதாரங்கள் பகவான் செய்யறாரு. அந்த அவதாரங்களுக்கான அடையாளம் என்னது? இவர் கடவுளுடைய அவதாரம், இவர் பகவானுடைய அவதாரம். இது எப்படி கண்டுபிடிக்கிறது? பகவானுடைய கரங்களையும் பாதங்களையும் சின்னங்கள் இருக்கும். வேதங்கள் உறுதி செய்து, வேதங்களில் வழிவந்த நூல்கள் உறுதி செய்து, ஆச்சாரியர் உறுதி பண்றாங்க. யாருமே செய்ய முடியாத அமானுஷ்யமான செயல்களை பகவான் பண்றாரு. அவர் விஸ்வரூப தரிசனம் காமிக்கிறார். நேற்று கூட ஒரு கிளாஸ்ல எங்க குருமாரா சொல்லிட்டு இருந்தார். வராக அவதாரத்தை பத்தி பேசும்போது, யாராவது தன்னை வந்து கடவுளுடைய அவதாரம் சொல்றாங்க அப்படின்னா, எங்க உங்க கால் குழம்பு காமிக்க பார்க்கலாம். வராகமூர்த்தி காலில் குழம்பு இருந்தது. அந்த கால் குழம்பு காமிக்க பார்க்கலாம், அதை காமிக்க முடியாது. அப்ப எப்படி சொல்றீங்க நீ கடவுளுடைய அவதாரம்னு? எங்கே அமானுஷ்யமான செயல் பண்ணுங்க பார்க்கலாம். கிருஷ்ணரும் பலராமரும் பிரம்மாண்டமான 88 மைல் உயரமான ஒரு மலையிலிருந்து குதிச்சாங்க. அந்த பெரிய மலை உச்சிலிருந்து குதிச்சு அப்படி நடந்து போனாங்க. நம்ம ஆளுகளை குதிக்க சொல்லுங்க, 108 ஆம்புலன்ஸ் தான் போகணும். அவ்வளவுதான். தமிழ்நாட்டில் ஆம்புலன்ஸ் 108 பேர் வச்சிருக்காங்க. அப்புறம் எவனா குதிச்சானா அவனுக்கு 108 தான் போன் பண்ணும், வந்து இவனை தூக்கிட்டு போங்க அப்படி. அப்போ இந்த மாதிரி போலி அவதாரங்கள், போலியாக தன்னை கடவுளா அடையாளப்படுத்திக்கிறவங்க, நான் வந்து யோகா பண்ணி கடவுளாயிருவேன், தியானம் பண்ணி கடவுளாயிருவேன், இந்த மாதிரி முட்டாள்கள் சமுதாயத்தில் நிறைய பேர் இருக்காங்க. இந்த முட்டாள்களால் நம்ம குழம்பப்படக்கூடாது. மாறாக நாம் இந்த குழப்பத்தில் இருக்கிற மக்களுக்கு கிருஷ்ண பக்தி எடுத்து சொல்லணும். பகவத்கீதை, பாகவதம், சைத்தன்ய சரிதாமிர்தம், புரோபாடி புத்தகங்கள் இதெல்லாம் கொடுத்து அவங்க கிருஷ்ண பக்தி சொல்லிக் கொடுக்கணும். அதனால நம்ம சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட், நாம் சொல்லக்கூடிய கூற்று வந்து எது உறுதிப்படுத்துது? நான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன், கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள். சோ கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள். ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி நான் இந்த ஒரு இந்த வார்த்தையை எப்படி நான் உறுதியாக்குறது? வேத வாக்கியம். சொன்ன பெரிய வேத வாக்கியமா? நீ சொன்ன அது வேத வாக்கியமா? இல்ல வழக்கத்துல கூட கேட்பாங்க, நீங்க சொன்ன பெரிய வேத வாக்கியம். அப்ப வேத வாக்கியம் என்றால் அதற்கு மேல ஒரு அத்தன்டிக் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. வேத வாக்கியத்துக்கு மேல ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லை. அதை ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு வேத வாக்கியம் என்னது? பூகோளம். பூமி வந்து கோலம், பூகோளம் வேத வாக்கியம். இது ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பூகோளம் வேதத்தை சொல்லியிருக்க, அவ்வளவுதான். அப்படியே ஏத்துக்கணும். இந்த விஞ்ஞானி என்ன பண்ணாங்க? அதை ஒத்துக்க மாட்டோம். அது எப்படி நான் ஏத்துக்கிறது? இவன் ஆராய்ச்சி பண்ணான், பூமி உருண்டையா தட்டையா. ஒரு சில விஞ்ஞானி சொன்னா இல்ல பூமி உருண்டையா இருக்க முடியாது, எல்லாம் கீழே விழுந்துருவாங்க, அது தட்டையா இருக்கும், அது மேடு அது வந்து சமதளமா இருக்கும். இந்த மாதிரி நிறைய குழப்பம். இதுக்கு அவசியமே இல்லையே. இது ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, குழம்பிக்க வேண்டிய அவசியம் இல்ல. வேதத்துல சொல்லியிருக்கு பூகோளம், பூமி உருண்டையா தான் இருக்கும்னு சொல்லியிருக்கு. அப்ப அதை அப்படி ஏத்துக்கணும். அதை ஏத்துக்காம ஆராய்ச்சி பண்ணி அதை ஒருத்தர் சொன்னா பூமி உருண்டைன்னு அவனை போய் அடிச்சு கொண்டு போட்டாங்க. சோ இந்த மாதிரி முட்டாள்கள் வந்து வீண் ஆராய்ச்சியில் ஈடுபடுவது, அவருடைய சக்தியை விரயம் செய்வது, அப்புறம் வந்து பொருள் செலவு பண்றது, கோடிக்கணக்கா பொருள் பண செலவு பண்றாங்க. அந்த கிரகத்துக்கு போன இந்த கிரகத்துக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்குள்ள செலவு பண்றாங்க. ஆனா பாகவதம் படிச்சா பல்வேறு கிரகங்கள், அந்த கிரக அமைப்புகள், அந்த கிரகத்தில் உயிர் வாழக்கூடிய எவ்ரிதிங் இஸ் தேர், எல்லாமே இருக்கு பாகவத்தில். அது கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அது படிக்க மாட்டாங்க, அது கேட்க மாட்டாங்க. நான் சொந்த மொழிச்சு தெரிஞ்சுக்கிறேன். என்ன அவசியம் இருக்கு? புரோபார் அழகா சொன்னார். புரோபார் என்ன சொன்னாரு? இப்ப ஒரு பிறந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரியாது. இந்த அப்பா யாரு தெரிஞ்சுக்கணுமா? அம்மாட்ட கேட்டா சொல்லிட்டு போறா, இவர் தாண்டா அவன் அப்பான்னு. அதை விட்டுட்டு நான் ஏன் போய் அம்மாட்ட கேட்கணும்? நான் போய் ஆராய்ச்சி பண்றேன், என் அப்பா யாருன்னு நான் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சுக்கிறேன், அம்மாட்ட போய் கேட்க மாட்டேன். அது முட்டாள்தனம். இவன் எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணாலும் இவங்க அப்பா கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு அம்மாட்ட கேட்டா சொல்லிட்டு போயிடறான் அழகா. அதே மாதிரிதான் படைப்பின் கர்த்தா வந்து கிருஷ்ணர், இந்த படைப்பின் தந்தை, எல்லோருக்கும் தந்தை இறைவன். அவர் தான் நம்ம எல்லாருக்கும் தந்தை. அவர் நம்ம ஆராய்ச்சி எல்லாம் பண்ண வேண்டியதில்லை. அந்த தந்தையை காண்பித்து கொடுக்குறது தாய். வேதம் வந்து தாய், வேதம் வந்து தாய், கிருஷ்ணா வந்து தந்தை. அப்போ வேதங்களை நாம் கற்கும் போது கிருஷ்ணரை நாம் உள்ளவாறு அறிந்து கொள்ளலாம். வேதங்களில் வழிவந்த நூல்கள், உபநிஷத்துக்கள், புராணங்கள் எல்லாம் இந்த ஒரே ஸ்டேட்மெண்ட் தான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பரிபூர்ணமானவர், அவரே பரமசத்தியம், அவர்தான் பரபிரம்மம், அவர்தான் புருஷோத்தம். அந்த ஸ்டேட்மெண்ட் உறுதி பண்ணி இப்படி நம்ம சொல்லக்கூடிய தகவல், நம்ம கொடுக்கக்கூடிய தகவலை வந்து அத்தன்டிக் ஸ்டேட்மெண்டா கொடுக்கணும்.
அப்ப யாரும் மறுத்தே பேச முடியாது. இப்போ கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள், ஏங்க கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள்? பகவத்கீதை சொல்லியிருக்கு, பாகவத்துல சொல்லியிருக்கு, வேதத்துல சொல்லியிருக்கு. அப்போ ஒண்ணு பேச முடியாது. ஐயோ தெரியாதனமா இவங்கிட்ட கேட்டோமே, இவ்வளவு விஷயம் வச்சிருக்கிறாங்களே. அதனால நம்ம ஏதோ ஒரு சென்டிமெண்டாவோ கண்மூடித்தனமாவோ கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளை ஏத்துக்கல. அப்படின்னா பிரபுபாதர் அமெரிக்கா போனார். அமெரிக்கால உள்ளவங்களுக்கு பகவத்கீதை என்னன்னு தெரியாது, பாகவதம் தெரியாது, கிருஷ்ணர் யாருன்னு தெரியாது. ஆனா பிரபுபாதர் அங்க போய் கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள், இது பகவத்கீதையில சொல்லியிருக்கு, பாகவத்துல சொல்லியிருக்கு, எல்லா இடத்து சொன்னார். அப்ப பிரபுபாடைய தூய்மை ஆச்சாரியர் சொல்றாரு, சாஸ்திரம் சொல்லுது, அவங்க ஏத்துக்கிட்டாங்க. சும்மா மேற்கத்திய நாட்டுக்காரங்களும் கண்ணை மூடிட்டு ஏத்துக்கல. இவர் வந்து சொல்லிட்டாரு ஒண்ணு, அப்படி எல்லாம் கிடையாது. அவங்க மேற்கத்திய நாட்டுக்காரங்க ஒரு விஷயத்தை ஆறாம ஏத்துக்க மாட்டாங்க, ஒரு விஷயத்தை சரியா கிரகிச்சிக்காம ஏத்துக்க மாட்டாங்க. அப்படி ஏத்துக்கிட்டா அதுல இருந்து மாற மாட்டாங்க. அதனால அவங்க பாருங்க எவ்வளவு அழகா பிரபுபாவுடைய கருணையால, பிரபுபாவுடைய தூய்மையால, அந்த ஒரு சுத்த பக்தருடைய சங்கத்தினால அவங்களுக்கு புரிஞ்சுது, இந்த ஆச்சாரியர், இந்த பிரபுபாரு இந்த யுகத்துக்கான ஆச்சாரியர், இவர்தான் உண்மையான போதகர், இவர்தான் உண்மையான இறை தூதர், இந்த யுகத்துக்கான இறை தூதர் சில பிரபுபாதர். அவர் வந்து சொல்லியிருக்காரு, பகவத்கீதையை சொல்லியிருக்குங்கிறாரு, இதெல்லாம் சொல்லி கொடுக்கிறாரு. அப்ப அதை ஏத்துக்கிட்டாங்க. பிரபுபாவுடைய ஸ்டேட்மெண்ட் ஏத்துக்கிட்டதுனால அவங்க எல்லாம் இன்னைக்கு முழுமுதற் கடவுளுடைய சேவகர்களா பக்தர்களா இருக்காங்க, சேவை செய்யறாங்க. பிரபுபாடி சீடர்களானாங்க. அப்படி இஸ்கான்ல வந்து தீட்சை எடுத்துக்கிட்டாங்க, இஸ்கானை ஃபாலோ பண்ணாங்க. இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கு. அதனால சும்மா இந்த வந்து மனக்கற்பனை பண்றது, வரட்டு தத்துவம் பேசுறதுலாம் வேலைக்காக. ஆச்சாரியர் என்ன சொல்லியிருக்காங்க, சாஸ்திரம் என்ன சொல்லுது, சாதுக்கள் என்ன சொல்றாங்க, அதான் சாது சாஸ்திரம் குரு, இதுதான் அல்டிமேட், இதுதான் அதிகாரப்பூர்வமான ஸ்டேட்மெண்ட். இதை தவிர வேற என்ன சொன்னாலும், வேற என்ன வழிபாடு, சாதுக்கள் சொல்லல, சாஸ்திரம் சொல்லல, ஆச்சாரியர் சொல்லலைன்னா அந்த வழிபாடு சமுதாயத்துக்கு தொந்தரவு தான். அது சிம்பிளி வேஸ்ட் ஆஃப் டைம், அது சிம்பிளி டிஸ்டர்பன்ஸ் தான். ஓகே, ஹரே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீல பிரபுபாத்.